என் பேர் கல்பனா. நான் ரூரல் டெவலப்மெண்ட் ஈரோடு எடுத்திருக்கேங்க. நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க காரணமே என்னோட பையன்தான். என்னோட பையன் வந்து கொஞ்சம் மாற்றுத்திறனாளி, 11 வயசு ஆகுதுங்க. என் பையனை ஒரு ஸ்கூலில் கூட சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. என் பையன் வந்து நான் சோர்ந்து போய் உட்காந்துருந்தேன். என்னடா நம்ம பையனை ஒரு ஸ்கூலில் கூட சேர்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டு படுத்திருந்தேங்க. அதுக்கப்புறம் என் தம்பி யூடியூப்பில் எடுத்துகிட்டு நான் சார் வந்து ஆகா சாரோட மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து, அம்மா எந்திரிம்மா, நீ ஏம்மா கவலைப்படுற, பரவாயில்லம்மா, என்னை சேர்க்காட்டி பரவாயில்லம்மா, நீங்கள் நல்லா படிங்கம்மா, நீங்கள் ஒரு நல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஆனீங்கன்னா கண்டிப்பாக என்னை சேர்க்காதவங்க கூட ஸ்கூலில் சேர்ப்பாங்கம்மா அப்படின்னு என் பையன் சொன்னாங்க. அந்த வீடியோ மோட்டிவேஷன் வீடியோ, உன்னால முடியுமா, நீ படிப்பான்னு சொன்னான். நானும் வெறித்தனமா என் பையன் வந்து, அம்மா இந்த டைம் எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த டைம் வந்து நீங்கள் படிக்கணும், நான் கொஸ்டின் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் ஒவ்வொன்றுக்கும் மோட்டிவேஷன் பண்ணான். நான் எப்பெல்லாம் தொய்வாக இருக்கணும், சாரோட வீடியோவை எடுத்து எனக்கு உங்களால் முடியுமா, சாதிக்க முடியாதது எதுவும் இல்லைம்மா அந்த உலகத்தில், என்னையே ஸ்கூல் சேர்க்காட்டி பரவாயில்லம்மா, நீங்கள் படிங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் வந்து எவ்வளையோ தூரம் சரி நம்ம பையனுக்காக நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு இந்த லெவலுக்கு நான் வந்திருக்க காரணமே என்னோட பையன்தாங்க. என் பையன் வந்து யூடியூப்பில் பார்த்து, அம்மா அந்த டேஃப் அகாடமியில் நீங்கள் போய் சேருங்கம்மா, கண்டிப்பாக உன்னால் வின் பண்ண முடியுமா, கண்டிப்பாக உங்களால் முடியுமான்னு சொல்லிட்டு என்னோட பையனோட ஆசீர்வாதம் தாங்க. என் பையன் இல்லைன்னா நான் இல்லை. என் பையனுக்கு 11 வயசு தான் ஆகுது. எனக்குன்னு யாருமே இல்லைங்க. என் பையன் ஒண்டி தான் எனக்கு துணையாக இருந்தான். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப என் பையன்தான் எனக்கு எல்லாமே, உலகமே என் பையன்தான். ஆனால் என் பையன் இல்லைங்க. 5 மாதம் ஆகுதா தவறிட்டான். அதையும் மீறி என் பையன் பக்கத்தில் நிற்கிறாங்கிற நான் தைரியத்தில் நான் இங்கே வந்து பேசுகிறேங்க. அவ்வளோதான். ரொம்ப நன்றிங்க.